ஹலோ ஸ்குவாட், இன்றைக்கி நம்ம என்ன விளாக் எடுக்கிறோம்னா பைக் மைலேஜ் டெஸ்ட்டு தாங்க எகைன் எடுக்க போகிறோம். இன்னொரு டைம் எடுத்துருந்தோம், அது வந்து 1/2 லிட்ரு ஆல்ரெடி ட்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து 1 லிட்ரு போட்டு செக் பண்ண போகிறோம். கொஞ்சம் தூரம் போகலாமே. வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பா, எவ்வளோ நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. உள்ளே ஒரு 100 ml 50 ml மாதிரி பெட்ரோல் இருக்குது. அதனால தான் இவ்வளோ நேரம் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 1 லிட்ரு பெட்ரோலு இப்போ தான் செக் பண்ண போகிறோம். எங்கே நிற்க போகிறதில்ல, ஒரு நல்ல இடத்துல. போயிடுடி. இதுக்கு மேலே நின்றுச்சுன்னா கூட பிரச்சனையே இல்லை. நல்ல வியூ, நல்ல இடம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் ஊருக்குள்ளே மாதிரி வண்டி அதிகமாக வந்துனே இருக்கும். ஜர்க்காயினே இருக்குது. பம்பு போயிடும் போலையே. அவ்வளோதான், நின்றுச்சு. இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது. வண்டி வரங்கட்டு பெட்ரோல் அடிக்க வேண்டியதான். இதுதான் நம்ம புனல். லாரி வேறு வருதா? போன வீடியோவில் பார்த்துருவங்களுக்கு தெரியும், நம்ம இதை தான் வச்சு புனலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பஸ்ஸு வருதுங்க. இருங்க, பஸ்ஸு போகட்டும், புழுதி பறக்கும். இன்னைக்கு டைம் வந்து 3:44 ஆகுது. இதுதாங்க 1 லிட்ரு. எப்பா சிந்தாம ஊற்றணுண்டா. ஒரு லிட்டர் கழியாச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மிரர் வேறு இல்லையா, லுக்குக்கோசரம் மிரர் கழட்டிட்டேன். ஆர்பிஎம் வந்து 3500 ஆர்பிஎம் டு 4000 ஆர்பிஎம்மு. கிலோமீட்டர் எவ்வளோ வேகத்தில் ஓட்ட போகிறோம்னா 60 கிலோமீட்ரு. 58லேருந்து 65 அதுக்குள்ளே தான் ஓட்ட போகிறோம். நம்ம வந்து ஹைவேவை தான் சூஸ் பண்ணியிருக்கோம், சிட்டிக்குள்ளே ஓட்டவே மாட்டோம். ஆனால் ஹைவேவே சிட்டி மாதிரி தான் என்னன்னு தெரியல, அங்கே உள்ளே போனால் தான் தெரியும். நம்ம ரொம்ப நாள் கழித்து விளாக் எடுக்கிறோம். இந்த விளாக் தான் எடுக்கணும்னு சொல்லிவிட்டு சென்னையிலேருந்து புறப்பட்டு வந்தேன். நம்ம சேனல் வந்து மானிட்டேஷன் ஆயிடுச்சு. அதே மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர் வரும்போது நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சோம். வீடியோ எடுக்க முடியல. எப்படியும் வீடியோ எடுத்தால் அந்த வீடியோ வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணாதுன்னு தெரியும். அதனால் சரி, ஓகே, நம்ம டியூக்கு பைக்கு போன வாட்டி அதுக்கப்புறம் அதிலிருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சேனல் மானிட்டேஷன் ஆன வாட்டி ஃபஸ்ட்டு வீடியோ இந்த வீடியோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க. அதுக்கப்புறம் ஏர்னிங்ஸ் வீடியோ வந்து நம்ம சேனலில் என்னாச்சுன்னே தெரில, காட்டவே மாட்டேங்குது நிறைய பேர்த்துக்கிட்ட. இந்த வீடியோ தான் கொஞ்சம் பேர்த்துக்கு காமிக்குது, அந்த வீடியோ காமிக்க மாட்டேங்குது. அதனால தான் அந்த வீடியோ வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன், எடுக்கவே இல்லை. மிகப்பெரிய மிஸ்டேக்குங்க. ட்ரிப்பு மீட்ரு 0 பண்ணலைங்க. சார், எங்கெல்லாம் அந்த ட்ரிப்பு எல்லாம் பார்த்து இப்படி ஆகிடுச்சு. ரீசெட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம கூகுளில் அந்த இடத்துல நின்னோம்ல, டைம்லைன் ஜோன் இருக்கும். அந்த டைம்லைன் ஜோனில் இருந்து இது வரைக்கும் கால்குலேட் பண்ணி எத்தனை கிலோமீட்டர் வரும்னு சொல்லி மேப்பில் சொல்லிடுறேங்க. மண்டையில் இருந்தால் கொண்டையும் மறந்த மாதிரி மறந்துட்டேனே. இதை இருங்க, கால்குலேட் ஆகுதான்னு பார்க்கலாம். கால்குலேட் ஆகுது. என்ன தான் கூகுள் மேப்பு கால்குலேட் பண்ணாலுமே அடடா மறுபடியும் ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன். இப்போது டவர் கிடைக்கல, அதனால் நம்ம டவர் கிடைக்கிற இடத்துல போய்ட்டு இதிலிருந்து இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக அங்கே 2 பஸ் நிற்கிதில்ல, அந்த பஸ்ஸுக்கிட்ட போனால் 1 கிலோமீட்டர் வருது. நம்ம ட்ரிப் மீட்ரு ஆன் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் வந்துடுச்சு 1 கிலோமீட்ரு. நம்ம பெட்ரோல் ஊற்றினோம்லங்க, அந்த இடத்துல இருந்து நம்ம ட்ரிப் மீட்டர் 0 பண்ணோம். அந்த இடம் வரைக்கும் எப்படியும் மேக்ஸிமம் ஒரு 1 கிலோமீட்டர் தான் வரும். 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான் வரும். ரொம்பலாம் அதிகமாகலாம் வராது.
நம்ம இருந்தாலும் மொத்தம் 2 வகையாக பண்ணலாம். ஒன்று வந்து ஜிபிஎஸ் மூலிமா ட்ராக் பண்ணி அது எத்தனை கிலோமீட்டர் வரும்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி இல்லையா இன்னொன்று வந்து பைக் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எங்கே ட்ரிப் மீட்ரு ஸ்டார்ட் பண்ணமோ அதிலேருந்து நம்ம பைக் நிறுத்தின இடம் வரைக்கும் இந்த டிஸ்பிளே வழியாகவே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சரி ஓகேங்க, இனிமேட்டு ஊருக்குள்ளே வரப்போகுது. நெக்ஸ்ட்டு வந்து ஹைவே போய்ட்டு அதுக்கப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு பைக் வந்து எவ்வளோ மைலேஜ் வரும் அப்படின்னா 40 வரும்னு நினைக்கிறேன். அப்போ 40+ வருதான்ட்டு. சிட்டியில் நம்ம வந்து மைலேஜ் டெஸ்ட்டு பண்ணலை, நம்ம ஹைவேயில் மட்டும்தான் பண்ணுறோம். இப்போ ஒரு வண்டி வந்து ஷோரூம்லேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வண்டி வந்து எக்கனாமியாக எவ்வளோ ஓடும், அதாவது ஷோரூம் தரப்புலேருந்தே கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போது என் சுசுக்கி எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து 30 to 50 ஓடினா 70 கிலோமீட்டர் மைலேஜ் வரும்னு சொல்லி போட்டிருக்கு. அதுதான் எக்கனாமி. அதேமாதிரி கீரும் மாற்றக்கூடாது, டாப் கியரில் மட்டும்தான் போகணும். இப்போ அதை தான் நம்ம வந்து மைலேஜ் டெஸ்ட்டில் இவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் இதையும் நான் செக் பண்ண போகிறேன். இதில் வந்து டிஸ்பிளேல எங்கே எக்கனாமி அப்படின்னு எதுவும் போடவே இல்லை. அதாவது நம்ம போன வீடியோவில் எப்படி நம்ம ஓட்டணுமோ அதே மாதிரி தான் ஓட்ட போகிறோம். ஆனால் இந்த டைம் வந்து 1 லிட்டர் செக் பண்ணேன். டைம் இப்போது 4:19 ஆகுதுங்க. மொத்தம் 1317 கிலோமீட்டர் வண்டி இடத்துலேருந்து ஓட்டியிருக்கேன். நம்ம அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னு சொல்லியிருந்தோம்லங்க. மொத்தம் 2.2 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது ட்ரிப்பு எவ்வளோ ஓடி இருக்குன்னா ட்ரிப் 2ல் போய் செக் பண்ணலாம். 5 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா 14.9. ட்ரிப்பு 1 தான் நம்ம முன்னே சொல்லிட்டோம். இப்போது அந்த ட்ரிப்பு 2வையும் நம்ம மிஸ்டேக் பண்ண கிலோமீட்டரையும் ஆட் பண்ணோம்னா பாருங்களேன் 1317.3 கிலோமீட்டர் வந்திருக்கு. நம்ம இதையே நம்ம எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம 17 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ ஓட்டினோம்னா 57, 56, 55, 50 அது வரைக்கும் தாங்க ஓட்டியிருக்கேன். 60 கூட போகவே இல்லை ஒரு டைம் கூட. நம்ம ஹைவேக்கு வந்துட்டோம். இனிமேட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பெட்ரோல் தீர வரைக்கும் ஹைவேல தான் செக் பண்ண போகிறோம். ஒரு சில பேர் என் பைக்கு வந்து 24 கிலோமீட்டர் தான் தருது, 25 கிலோமீட்டர் தான் தருதுன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து முறுக்கி ஓட்டியிருப்பாங்க. அதனால் அப்படி தான் தரும். எக்கனாமியாக ஓட்டினோம்னா அவ்வளோலாம் தராது, சேர்த்தியே தரும். அப்புறம் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க அந்த போன வீடியோவில், ப்ரோ டியூக் 160 ப்ரோ 38 கிலோமீட்டர் தான் மைலேஜே தருது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்கள் கிளச்சு பிடிச்சிக்கிட்டேன்னா இப்போ வந்து ஃபியூல் அதிகமாக வேஸ்ட் ஆகாது. இப்போது இங்கேருந்து அங்கே ஒரு லாரி போயிட்டுருக்கு. அந்த லாரி வரைக்கும் கிளச்சில் தான் போகிறேன். ஏன்னா நம்ம எக்கனாமியாக ஓட்ட போகிறோம்ல, அதனால் 38 கிலோமீட்டரா அப்படின்னு சொல்லி நானே ஷாக் ஆகிட்டேன். எப்படி ப்ரோ ஒன்று கேட்டது, ஐயா ஸ்பீடு ப்ரோ அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி இருக்கும் எனக்கு அப்போ மீனிங் தெரியல, தமிழ் மீனிங். ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து நம்ம ஒர்க் போயிட்டுருக்கும் போது அப்போ தான் திடீர்னு சொல்லிட்டு இவர் மெசேஜ் பண்ண ஞாபகம் வந்துச்சு. என்ன மீனிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு, ஓ இவர் வந்து ஸ்பீடாக போயிருந்துருக்காரு, அதனால தான் அந்த மைலேஜ் கொடுத்துருக்கு அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அப்புறம் அவர்கிட்ட வேறு மெசேஜெல்லாம் பண்ணலை. ஸ்பீடாக போனால் இந்த வண்டின்னு இல்லைங்க, எந்த வண்டியாக இருந்தாலும் அப்படி தாங்க மைலேஜ் தரும். இப்போ என் சுசுக்கி இருக்கு வர, அந்த சுசுக்கி வந்து 70 கிலோமீட்டர் ஸ்பீடு வேகத்தில் போனோம்னா அந்த வண்டி 50-55 தான் தரும். இதே 50க்குள்ளே போனோம்னா எப்படியும் ஒரு 70-65 அப்படி தரும். கரெக்டாக இப்போ வரைக்கும் 1320 வந்திருக்குதுங்க. 20 கிலோமீட்டர் மைலேஜ் வந்துருச்சு. இன்னும் ஒரு எப்படியும் ஒரு 20 கொடுத்தா போதும். இதுக்கு மேலே தான் இருக்குது ஹைலைட்டு. ஒரு 10 கிலோமீட்டர் ஓட்டிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போது பைக் வந்து 30 கிலோமீட்டர் ஓட போகுதுங்க. கரெக்டாக 29.6 வந்திருக்கு. இப்போ ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். ட்ரிப்பு 1ல் 10 தான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ கரெக்டாக 30 வந்திருக்கு. பைக் என்ன திருப்பிக்கலாங்க. யாரும் வரலையா? இல்லை ஃபஸ்ட் டைம் மானிட்டேஷன் ஆன சேனல் தான். ரொம்ப நம்பினேன் இது மானிட்டேஷன் ஆகிடும் அப்படின்ட்டு. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. அதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஜூலை மாதம் பக்கமாகவே வந்துருச்சு. இன்னும் 2 மாதம் மட்டும் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தோம். 1000 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே நம்ம வந்து எலிஜிபிள் கொடுத்துட்டோம். 3000 வாட்ச் ஹவர்ஸ் வரும்போதே அது வந்து ஆட்சன்ஸு மற்ற எல்லா டீட்டெயிலுமே வெரிஃபை பண்ணிடுவாங்க போல் வீடியோவை. 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்த வாட்டி அது வாட்ச் பேஜை மட்டும்தான் ஆன் பண்ணுறது, மற்றபடி வேறு எந்த ஒர்க்குமே இல்லை போல். இப்போது நமக்கு டாலர் வந்து
$0.50 வந்திருக்குங்க. நம்ம சேனலில் ஒரு மிஸ்டேக் பண்ணோம் அப்படின்னா ஏர்னிங்ஸ் வீடியோஸ் எடுத்தது தான் 150 வீடியோஸ் பக்கமாக எடுத்துருந்தோம். இனிமேட்டு மேக்ஸிமம் நம்ம எடுக்க மாட்டோம். ரொம்ப ரேர் கண்டிஷன் தான். ஏன்னா அந்த வீடியோ எடுத்தோம்னா இந்த வீடியோவில் இருக்கிற வியூஸ் வந்து குறையுது, இம்ப்ரெஷன். அதனால தான் அந்த வீடியோ எடுக்கிறதே இல்லை. இனிமேட்டு டியூக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் அது மட்டும் தான் எடுக்க போகிறோம். இனிமேட்டு நல்ல விலாகாக எடுக்க போகிறோங்க. ஆனால் வீடியோஸ் தான் நம்ம முன்ன மாதிரி 2 days ஒன்ஸ் வராது, 3 days ஒன்ஸ் தான் வரும். இன்னும் ஒரு மாதம் போகட்டும். 1 மாதம் போன வாட்டி நம்ம வந்து ரெகுலராக வீடியோ கூட பார்க்கலாம். அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். முன்னெல்லாம் நம்மக்கிட்ட மானிட்டேஷனே ஆகல, கையில் காசு இருந்தும் நம்ம கஷ்டப்பட்டு பிளாக் எடுத்தோம். ஆனால் இப்போ நம்ம எடுக்காமல் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 2 மாதம் போகட்டுங்க. ஃபஸ்ட்டு மந்த் இன்கம் வந்த உடனே நம்ம வந்து ரெகுலராக வீடியோ போடுவோம். அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து அப்படியே மேனேஜ் பண்ணுறது தான் வேலை. நெக்ஸ்ட்டு வந்து 10,000 சப்ஸ்கிரைபரா, 10,000 ஃபேமிலிஸ் வர்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 150 சப்ஸ்கிரைபர் பக்கமாக நம்ம வந்து ஷார்ட்ஸ் போட்டு தான் எடுத்திருந்தோம். ஆனால் ஷார்ட்ஸ் எல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்ம ரீச்சுங்க. நல்லாவே ரீச் ஆகிருந்துச்சி. எந்த வீடியோஸுமே வந்து 1000 வியூஸ் கீழே இல்லை, எல்லா வீடியோஸுமே 1000 வியூஸ் மேலே தான். நம்ம ஷார்ட்ஸே வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் மறுபடியும் பழையபடி வீடியோஸ் மட்டும்தான். ஷார்ட்ஸ் போட்டால் என்ன ஒரு நல்ல பெனிஃபிட்னா 1 மில்லியனுக்கு மேலே போனோம்னா நல்ல இன்கம் வரும். அதே மாதிரி நல்லா வைடர் ஆடியன்ஸுக்கு நிறைய பேர்த்துக்கு காமிக்கும். நம்ம சேனல் வந்து போன வருஷம் மே 1ஆம் தேதி 2024 அப்போ தான் ஆரம்பித்தோம். இன்றைக்கி டேட்டு வந்து இன்றைக்கி டேட்டு வேண்டாம், மானிட்டேஷன் ஒன் டேட் வச்சுக்கலாம். அக்டோபர் 4ஆம் தேதி பக்கமாக தான் மானிட்டேஷன் ஆச்சு. 1.25 வருஷம் பக்கமாக ஒவ்வொரு டைம் வீடியோ எடுக்கும் போதும் நம்ம வந்து சலிச்சதே இல்லை. வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னாவே ஒரு சந்தோஷம். ஒரே ஒரு டைம் தான் ஸ்ட்ரகிள் ஆனேன். வாட்டர் ஃபால்ஸ் ரைடு எடுக்கும்போது என்னாச்சுன்னா ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. அந்த டைம்லேயே போயிட்டே இருந்தேன். மொபைல் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே நனைஞ்சி போச்சு. அப்படி இருந்தும் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம பிளாக் எடுக்கணுமா? நம்ம ஆரம்பித்ததே வந்து நம்ம பிடிச்சதை வந்து ஷேர் பண்ணுறது தான் நம்ம ஆரம்பித்தோம். எதுக்கு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அன்னையிலேருந்து பெரிய ட்ரிப் எதுவும் பிளான் பண்ணவே இல்லைங்க. கஷ்டமான ட்ரிப்பு பிளான் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம்னா எந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸில் நம்ம போய் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுவும் ஒன்று நினச்சிருக்கேன். ரிஸ்க்கான இடத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம், ஃபியூச்சரில் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோங்க. இது வரைக்கும் நம்ம வண்டி வந்து 37 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வேறு லெவல். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா போதும், 40 கிலோமீட்டர் மைலேஜ். 40 கிலோமீட்டர் வந்துருச்சுங்க. ட்ரிப்பு 2வில் போய் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரிப்பு 2வில் வந்து 37.7 வந்திருக்கு. ட்ரிப்பு 1ல் 1340.1 வந்திருக்கு. நம்ம தான் அந்த 2 கிலோமீட்டர் மிஸ்டேக் பண்ணிட்டோமே. ஓடு வேறு லெவலு. அப்போ அந்த வீடியோ உண்மை தானா? 1/2 லிட்டருக்கு 24.3 கிலோமீட்டர் கொடுத்தது. வண்டி இன்னும் திக்கவே இல்லை. திக்குச்சுன்னா அதுக்கு மேலே இன்னும் 1 கிலோமீட்டர் போகும். 42.5. இன்னொரு 2.5 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னா போதுங்க, சூப்பராக இருக்கும். செம்ம ஹைலைட்டு. 46 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஒன்று அடிச்சுக்க ஆள் இல்லடி. 250 சிசியில் எனக்கு தெரிஞ்சு என் வண்டி தான் இவ்வளோ கிலோமீட்டர் வெளியே தருதா. ட்ரிப்பு 2வில் நம்ம ரீசெட் பண்ணோம்ல, அதில் பார்க்கலாம். 43.8 ஓடி இருக்குது. ஜர்க் ஆகுதுங்க. பெட்ரோல் விலையாயிடுச்சு போல். இன்னொரு 1 கிலோமீட்டர் ஓடுவான்னு நினைக்கிறேன். இறக்கெல்லாம் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. இது வரைக்கும் இறக்கம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருப்போம்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்போம். சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஸ் போச்சு, ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ, அவ்வளோதான் முடிஞ்சு. 47.8 வந்திருக்கு. இன்னொரு 1 கிலோமீட்டர் ஓடும். வண்டி ஏற்ற அரைக்குது பாருங்க. பப்பு போயிருமோ? இது ஏன் இப்படி ஜர்க் ஆகுதுன்னா அங்கே பெட்ரோல் இல்லை, அதனால் அந்த மோட்டர் வந்து இழுத்து அடிச்சுக்கினே இருக்கும். அதனால தான் இப்படி போகுது வண்டி. 48.5 வந்திருக்கு. அவ்வளோதான், ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். வண்டி அதுவே ஆஃப் ஆயிடுச்சு. இங்கே நிறுத்திக்கலாங்க. போடு வேறு லெவலில். கொஞ்சம் நல்ல பிளேஸாக இருந்தால் நிறுத்திடக்கூடாது. கொஞ்சம் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு
1348.6 ஓடி இருக்கு. செகண்ட் வந்து 46.3. நம்ம செகண்ட் ட்ரிப் இருக்குல்ல, அந்த செகண்ட் ட்ரிப்பை தான் நம்ம 0 பண்ணியிருந்தோம். அதிலே வந்து 46.3 ஓடி இருக்குது. நம்ம பெட்ரோல் அடிச்சிலேருந்து நம்ம மிஸ்டேக் பண்ண கிலோமீட்டரை கூட்டினோம்னா 48.5 கரெக்டாக தான் இருக்குது. நம்ம வண்டி 48.5 கிலோமீட்டர் கொடுத்துருக்கு. இப்போ போன வீடியோ எடுத்தது உண்மை தான் போல். இறக்கம் வந்து அப்போது அந்த வீடியோவில் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் பக்கமாக தான் வந்திருக்கு இறக்கம். லாஸ்ட்டாக ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் ஆகும். வேண்டாங்க, ரிஸ்க் எடுக்க விரும்பல. எங்க பெட்ரோல் பங்கு ஹெச்பி பெட்ரோல் பங்கு அங்கே தாங்க இருக்குது. அங்கே போய் நின்றுக்கூடாது. இது கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். அது வரைக்கும் மட்டும் இப்போ கொண்டு போய் விட்டின்னு உனக்கு 500 பெட்ரோல் அடிப்பேன். ஐயோ, பெட்ரோல் ஊற்றி தான் ஆகணுமா? இந்த பெட்ரோல் என்னன்னா பைக் எங்கேயாச்சும் நின்று போச்சுன்னா கொஞ்சம் ஊற்றுறதுக்கு தான். ஏன் இது கம்மியாக இருக்குதுன்னா 40 ரூபாய்க்கு பிடிச்சேன். வர வழியில் அங்கே ஒரு இடத்துல நின்று போச்சுங்க. நல்ல இடத்துல நிற்காமல் ஒரு கிராம சைடு நின்றுச்சு. இல்லைன்னா அப்படியே வீடியோ எடுத்துருப்பேன். அதனால் என்ன பண்ணுறது, சரி ஓகே 20 ரூபா பெட்ரோல் மட்டும் ஊற்றிட்டு இப்படி எங்கே தீருதோ அங்கேருந்து நம்ம விளாக் எடுக்கலாம்னு நினச்சோம். அதே மாதிரி தீர்ந்துருச்சு, நம்ம விளாக் எடுத்தோங்க. இப்போ போய் இந்த வண்டிக்கு போய் நம்ம 500 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கிறோம். இது எவ்வளோ எம்எல் இருக்கும்னா ஒரு 200 ml தான் இருக்கும், அவ்வளோதான். ஸ்டார்ட் ஆகிட்டோம். ஃபைனலி நம்ம பைக்கு 1 லிட்டர் போட்டு மைலேஜ் டெஸ்ட் பண்ணிட்டோங்க. மேலுமே அன்எக்ஸ்பெக்டட் தான். அந்த மைலேஜ் வந்து 48.5 வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நான் கூட கால்குலேட் பண்ணது ஃபஸ்ட் டைம் சொன்ன மாதிரி 40 கிலோமீட்டருக்கு மேலே தான் தரும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா 48.5 வந்திருக்கு. இந்த வீடியோவில் நம்ம ஒரு டைம் கூட அறுது போகவே இல்லைங்க. எல்லாமே 55, 56, 57 தான். அந்த ஸ்பீடில் தான் போயிட்டுருந்தோம் 48 கிலோமீட்டருமே. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்பிஎம் வந்து 3500 ஆர்பிஎம் தாங்க. 4000 ஆர்பிஎம் கூட போகவே இல்லை. நம்ம எக்கனாமியாக ஓட்டணும், எக்கனாமியாக ஓட்டினா எவ்வளோ மைலேஜ் தரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஓட்டியிருந்தோம். பைக் வந்து முறுக்கிட்டா டக்குன்னு வந்து பெட்ரோல் சீக்கிரமாக தீர்ந்துடுதுங்க. சிட்டியில் ஓட்டினா இன்னும் கொஞ்சம் கம்மியாக கிடச்சிருக்கும். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து இந்த வீடியோவில் நம்ம ஹைவேயில் மட்டும்தான் ஓட்டியிருந்தோம். கொஞ்சம் அவுட்லுக் மட்டும் பார்த்துட்டு போயிடலாமா? வண்டி பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. உங்கள் வண்டி வருது. இந்த வண்டியில் நான் இம்ப்ரெஸ் ஆனதே வந்து இந்த மிரர் இல்லாமல் இப்படி பார்க்கும்போது தாங்க இம்ப்ரெஸ் ஆனேன். அது ஒன்று. இன்னொன்று வந்து கீழே வந்து அண்டர் பில் இருந்துச்சு. வண்டின்னு பார்த்தா லாரியே வருது. இப்போது தொலையாக இருந்து பார்க்கலாம். என்னடா அது, ஒருத்தன் போனால் ஒருத்தன் வந்துக்கினே இருக்கிறானுங்க. இப்போது வியூ வந்து ஒய்டு வியூவில் தாங்க வச்சுருக்கேன். வண்டி ஒரு டைம் கூட இன்னும் வாட்டர் சர்வீஸ் பண்ணவே இல்லை, ஷோரூமில் பண்ணது தான். சரி ஓகே, நெக்ஸ்ட் இப்போது என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம மிஸ்டேக் பண்ணோம்ல, அதாவது கால்குலேட் பண்ணாமையே ஒரு கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு வந்தோம்ல. நம்ம மேப்பில் பார்த்து தான் சொல்லியிருந்தோம் 2 கிலோமீட்ரு அப்படின்னு. இப்போது பைக்கில் ரைடு பண்ணி பார்க்கலாம் எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு. இந்த இடம் தாங்க. இப்போ ட்ரிப்பு வந்து 0 பண்ணிக்கலாம். 56.9 ஓடி இருக்குது. ரீசெட்டு. ஓகே, ரீசெட் ஆகிடுச்சு. ட்ரிப்பு 1 வந்து 1359.3 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த இடம் இல்லையா? எங்கே பார்த்தனே தெரியல அந்த இடத்த. அந்த இடம் நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னா ஒரு வீடு கூட தெரிஞ்சுது. அந்த இடம் நினைக்கிறேங்க. இதே இடம் தான். இந்த இடம் தாங்க. இங்கே தாங்க நம்ம பைக்குக்கு வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணோம். எவ்வளோ ஓடி இருக்குது? 2.4 கிலோமீட்டர். கரெக்டாக தான் காமிக்குது. மேப்பில் என்ன காமிச்சதோ அதே தான் காமிச்சிது. மேப்பில் வந்து 2.2 காமிச்சிது. இதில் வந்து 2.4 காமிச்சிருக்கு. இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் டியூக் 250 எடுக்கிறேன், எனக்கு வந்து 45 கிலோமீட்டருக்கு மேலே கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்பினீங்கன்னா அது தப்பு. இப்போ நான் முறுக்கி ஓடிட்டு வந்தேன் பாருங்கள்.
ஐசிசி வண்டியை வச்சுக்கிட்டு நம்ம வந்து மெதுவாக போகவே முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ தூரம் அப்படின்னா 36 to 40. அதுவும் ஓரளவு கொஞ்சம் முறுக்கி ஒரு 70-80 போனால், அது இன்னும் வேகமாக போனீங்கன்னா இன்னும் கம்மியாகும். எக்கனாமியாக ஓட்டினா தான் இந்த மைலேஜ் வரும். சரி, ஓகேங்க.